கடைசியாக நம்ம என்ன டாபிக் பார்த்தோன்னா, இந்த ஐடி நம்மளோட ப்ராடக்ட் இது பேரண்ட் ப்ராடக்ட் சார்ட்டிங் கடைசியாக பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படின்னா எல்லா ப்ராடக்ட்டையும் சார்ட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. லைக் ஆப்பிள் கம்ப்யூட்டர் இதோட சார்ட் ஆர்டர் ஒன்று எங்கே போய் கொடுக்கணுன்னா அதோட ப்ராடக்டில் தான் போய் கொடுக்கணும். இப்போ ஒரு ப்ராடக்டில் வேறு ஒரு ப்ராடக்ட்டு, இப்போ டெல் லேப்டாப்பு, இங்கே வந்து சார்ட் ஆர்டர்னு ஃபீல்டு இருக்கும். இங்கே இருக்கு. சார்ட் ஆர்டர் இங்கே இருக்கு. ஸோ வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நம்ம சார்ட் ஆர்டர் வச்சு கொடுத்துக்கலாம் இந்த கோட் ஆட் பண்ணும்போது. ஸோ எப்படின்னா குரூப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்க்கும் இப்போ ஒரு சேம் நம்பருக்கு வச்சாலுமே அது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். இப்போ நான் ஐடி பேக்கேஜும் 1 வச்சுருக்கேன், டெல்லும் 1 வச்சுருக்கேன்னா டி தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அந்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் எடுத்துகிட்டு ஸோ அந்த டி அந்த ஃபஸ்ட் காமிக்கும். ஒரு விஷயம் இது 1 நினைக்கிறேன். 1 சேவ். இப்போ போயிட்டு ரெஃப்ரெஷ். ஆட் ப்ராடக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டெல் 1 ஃபஸ்ட்டாக வந்துச்சு. ரெண்டுக்குமே 1 நம்பர் வச்சேன், பட் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் எடுத்துகிட்டு அந்த சீக்வன்ஸ் அரேஞ்ச் பண்ணி அதாவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. இப்போ வந்து இது சார்ட்டிங் முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறேன். என்னோடது வந்து ஐடி பேக்கேஜ் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் வந்து கான்ஃபிகர் ப்ராடக்ட்ஸ் உள்ளே போகும். இங்கே வந்து எப்படின்னா இப்போது எனக்கு வந்து ஒரு ஃபீல்டு பேஸ் பண்ணி இப்போது ப்ராடக்ட் நேமு, ப்ராடக்ட் கோடு, இதெல்லாம் ஒரு ஃபீல்டு. என்னென்னா ப்ராடக்டில் இருக்கிற ஃபீல்டு எல்லாமே பேஸ் பண்ணி இந்த ஃபீல்டு பேஸ் பண்ணி தான் எனக்கு வரணும். ஒரு ட்ராப் டவுன் மாதிரி இங்கே வரும். இப்போ ப்ராடக்ட் கோடை வச்சு எனக்கு ஷோ ஆகணும் கீழே, இல்லை ப்ராடக்ட் நேம் வச்சு கீழே ஷோ ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம்ல சிபிக்யூ, இன்ஸ்டால் பேக்கேஜ் போயிட்டு இன்ஸ்டால் பேக்கேஜில் நம்ம சிபிக்யூவில் போயிட்டு கான்ஃபிகர் போகணும். கான்ஃபிகரில் போயிட்டு அடிஷ்னல் செட்டிங்ஸில் ப்ராடக்ட் ரிசல்ட் குரூப் ஃபீல்ட் நேம்னு இருக்கும். ஸோ இது நம்மளுக்கு என்ன ஃபீல்டு வேணுமோ கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் ப்ராடக்ட்டு எதை வச்சு இது பண்ணலாம், ப்ராடக்ட் நேம் வச்சு நான் சார்ட் பண்ணுறேன். ப்ராடக்ட் நேம் கொடுத்து சேவ் பண்ணுறேன். இப்போ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணால் இங்கே பார்த்தீங்களா, இது பண்ணுறேன் ஐடி பேக்கேஜ். இது எல்லாமே ப்ராடக்ட் நேம் வச்சு டிஸ்பிளே ஆயிடுது உள்ளார ஃபுல்லாக. செலக்ட் பண்ணால் ஸோ உள்ளார என்னென்ன எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குன்றது எல்லாமே கீழே வந்துடும். 1 டெல் லேப்டாப்னா அது கீழே 1, ஸோ ஐடி பேக்கேஜ்னா 1, அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நேம் வச்சு ஃபுல்லாக இங்கே டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இதுக்காக தான் இந்த கான்ஃபிகர்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் ரிவர்ட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு ப்ராடக்ட் நேம் இது பண்ணிட்டு நான் கொடுத்துறேன். சேவ். ஃப்ரெஷ்.
நெக்ஸ்ட் வந்து எப்படின்னா நெஸ்டட் பண்டில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு கீழே இன்னொரு ப்ராடக்ட்னா அது பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்கான ப்ராடக்ட்னு சொல்லலாம். இப்போ வந்து இந்த ஐடி பேக்கேஜுக்குள்ளார நான் நிறையா சைல்டு வச்சுருக்கேன். ஸோ அதனால அது வந்து ஒரு பண்டில் ப்ராடக்ட்டு. பண்டில் ப்ராடக்ட்டுன்னு எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா, கான்ஃபிகர் டைப்பும் கான்ஃபிகர் ஈவெண்ட்ல வேல்யூ இருந்தாலே அது பண்டில் ப்ராடக்ட். இப்போ ஐடி பேக்கேஜ்க்குள்ளார வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் அதை வந்து ஆப்ஷன் ஆப்ஜெக்டில் க்ரியேட் பண்ணணும். எல்லாமே இது வந்து சைல்ட் ப்ராடக்ட்ஸ், ஐடி பேக்கேஜ்க்கு கீழே இருக்கிற சைல்ட் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து நெஸ்டட் பண்டில்னா எப்படின்னா, இப்போ எனக்கு ஐடி பேக்கேஜ்க்குள்ளார எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். இப்போது ஐடி பேக்கேஜ்க்கு கீழே ஒரு டெல் லேப்டாப்புன்ற ப்ராடக்ட்டு, அதுக்கு கீழே ஒரு டெல் மாடல். இப்போ நிறையா மாடல்ஸ் இருக்கும். சும்மா மாடல் 1 மாடல் 2 வச்சுக்கிட்டு அது மாடல் 1க்கு கீழே நமக்கு ரேம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வர மாதிரி. ஸோ எல்லாமே ஒரு ப்ராடக்ட்டு, எல்லாமே வந்து ஒரு பண்டில் மாதிரி, ஒரு நெஸ்டட் மாதிரி அப்படியே வரும். 1க்கு கீழே 1 அந்த மாதிரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐடி பேக்கேஜ்க்கு கீழே எனக்கு டெல் வேணுன்றதுனால இப்போ டெல்லும் நம்ம வந்து ஒரு பண்டில் ப்ராடக்டாக மாற்றணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிட்டேன், டெல் ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணிட்டு டெல் லேப்டாப்போட ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கு கீழே நம்ம வந்து இந்த ஃபீல்டில் வேல்யூ கொடுத்தாலே அது பண்டில் ஆயிரும். கான்ஃபிகரேஷன் டைப் அண்ட் கான்ஃபிகரேஷன் ஈவெண்ட். ஸோ இதுக்கு கீழே நான் என்ன பண்ணேன், ரிலேட்டடில் ஆப்ஷனில் வந்து ஒரு இது என்னன்னா இங்கே இருக்க ஆப்ஷனில் வந்து 2 ப்ராடக்ட் ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்ன இப்போ எல்லா ப்ராடக்ட்டும் க்ரியேட் பண்ணுறோன்னா அதுக்கு கீழே நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் அலோகேட் பண்ணணும். இப்போ வந்து இதுனா ஆப்ஷனு, இதுதான் ப்ராடக்டோட இது. இப்போ பார்த்தீங்கன்னா இது கிளிக் பண்ணால் ப்ராடக்டோட இதுக்கு ரீடைரக்ட் ஆகும். ரிலேட்டடில் போயிட்டு கீழே வந்து நான் அதோட ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் அலோகேட் பண்ணியிருப்பேன். ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் புக்கோடது எல்லா ப்ராடக்ட்டும் க்ரியேட் பண்ணுறப்ப நீங்கள் டக்குன்னு ஃபஸ்ட்டாக ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் அலோகேட் பண்ணணும். இது மெயின் திங் ஆல்ரெடி சொன்னது. ஸோ இதுக்கு கீழே என்னோடய டெல்லுக்கு கீழே 2 ப்ராடக்ட் கொடுத்துருக்கேன். ஸோ டெல்லுக்கு கீழே எனக்கு 2 வரணும், டெல் மாடல் 1 டெல் மாடல் 2 அந்த மாதிரி வரணும். ஸோ அதனால இந்த மாதிரி 2 க்ரியேட் பண்ணிட்டேன். க்ரியேட் பண்ணக்கப்புறம் இப்போ இங்கே கோட்டில் போய் பார்த்தீங்கன்னா எங்கள் டெல் லேப்டாப் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஆட் ப்ராடக்ட்ஸ், என்னோடது ஐடி பேக்கேஜ், செலக்ட் இது இல்லை. இப்போ வந்து எனக்கு அதை எனேபிள் பண்ணனால இங்கே கான்ஃபிகர் சிம்பிள் வரும். ஏன்னா நம்ம வந்து ஒரு இதுக்கு கீழே ஒரு நம்ம கீழே இப்போ டெல் லேப்டாப்புக்கு கீழே நான் வந்து மாடல் 1 மாடல் 2 கொடுத்துருக்கேன்ல. ஸோ இதுக்கு கீழே நம்மளுக்கு வந்து சைல்ட் ப்ராடக்ட்ஸ் வரும். ஸோ கான்ஃபிகர் கிளிக் பண்ணால் நமக்கு அதுக்கு கீழே இருக்கிற சைல்ட் ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபுல்லாக போயிட்டு நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். நெஸ்டட் லூப் வந்து நெஸ்டட் பண்டிலுக்கு வந்து இது எத்தனை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே ஒரு ஐடி பேக்கேஜுக்கு கீழே நான் என்ன பண்ணேன், டெல் லேப் ப்ராடக்ட்னா அதுக்கு கீழே இந்த மாடல் 1 மாடல் 2 இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து நெஸ்டட் பண்டில் ஷார்ட்டாக. இன்னொன்று, சில பேர் வந்து எனக்கு வந்து இது எனக்கு டெல் லேப்டாப் கொடுக்கும் போதே இது வந்து கண்டிப்பாக செலக்ட் ஆகிருக்கணும், எனக்கு மாடல் 1 கண்டிப்பாக இருக்கணும், யாருனாலும் கிளிக் பண்ணுறப்ப இது ஏதாவது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கணும்
லைக் இந்த டெல்லே செலக்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும்னா நம்ம டெல் லேப்டாப்போட மெயின் பேரண்ட் ப்ராடக்ட்டுக்குள்ள போயிட்டு நம்ம அந்த 2 ஃபீல்டு கொடுத்தோம்ல பண்டில் ஆக்கிறதுக்காக அந்த 2 ஃபீல்டில் போயிட்டு இங்கே ரெக்வயர்ட் கொடுக்குறோம். ரெக்வயர்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காகவே லைக் ரெட் கலரில் அது வந்துடும். எடிட் configuration type required always கொடுத்துருக்கேன். சேவ். இப்போ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். add products IT package. இப்போ அதர்ஸில் தான் டெல் இருக்குது. ஓகே இங்கே கிளிக் இங்கே ரெக்வயர்டாக இருக்குது பாருங்க. இப்போது கண்டிப்பாக செலக்ட் ஆகி ஆகணும். இப்போ இது இல்லாமல் நான் சேவ் கொடுத்தா எனக்கு எரர். ஒரே நிமிஷம். கான்ஃபிகர் அதர். ஓகே ஸோ இந்த மாதிரி ரெட் கலரில் சிம்பிள் காமிக்கும். உள்ளார போயிட்டு நம்ம இந்த சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் ஜஸ்ட்டு ரெக்வயர்டுன்னு நம்ம வச்சுக்கிறோம். அதனால இந்த டிஃப்ரென்ஸ் பண்ணுறோம் இந்த ப்ராடக்டில். டெல்லில் போயிட்டு இதுக்கப்புறம் event and always தான் இருக்கு. ஓகே இதை நான் மாற்றிடுறேன். edit type is loved. save. ஓகே இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சார்ட்டிங் அதுக்கப்புறம் நெஸ்டட் பண்டல் இது வரைக்கும் ஓகே தானே? No doubts. நெக்ஸ்ட் ஆப்ஷன் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்னு ஒரு டாபிக். இல்லை பண்டில் கான்செப்ட்குள்ளே தான் அந்த ஆப்ஷன் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்னு வரும். என்னென்னா பியூர் இப்போ வந்து ஐடி பேக்கேஜ் கீழே இது எல்லாமே பேரண்ட் ப்ராடக்ட்டு. ஓகேவா? இது வந்து இப்போ ஆப்ஷன் ப்ராடக்ட் ஆப்ஷன் ரிலேட்டட் லிஸ்ட் ப்ராடக்ட் ஐடி பேக்கேஜ் ரிலேட்டடில் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்ன்னு இருக்கும். ஆப்ஷன் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். ஓகே ஓகே ஆப்ஷன் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்ன்றது என்னதுன்னா அதை ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கோர்ட்டில் போயிட்டு எனக்கு எய்தர் ஓகே இந்த மாதிரி லைக் 2 டைப்ஸ் இருக்குது ஆப்ஷன் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸில். ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா எக்ஸ்க்ளூஷன், செகண்ட் டைப்பு டிபெண்டன்சி. எக்ஸ்க்ளூஷன்னா இப்போ வந்து எனக்கு எய்தர் இது ஆர் இது அந்த மாதிரி செலக்ட் பண்ண முடியும். ஒன்று வைஃபை இன்ஸ்டாலேஷன் செலக்ட் பண்ண முடியும். இல்லைன்னா இதில் காமிக்கிறேன் ஸ்டோரேஜில் இல்லை அதர். ஓகே ஒன்று என்னால் ரவுட்டர் செலக்ட் பண்ண முடியும், இல்லைன்னா வைஃபை இன்ஸ்டாலேஷன் செலக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரிக்கான இதுக்கு எக்ஸ்க்ளூஷன் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று டிபெண்டன்சினா இப்போ வைஃபை இன்ஸ்டாலேஷன் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் ரவுட்டர் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் வைஃபை இன்ஸ்டாலேஷன் செலக்ட் பண்ண முடியும். இது ரெண்டுக்கும் இதான் டிஃப்ரென்ஸ். ஒன்று எக்ஸ்க்ளூஷன், இன்னொன்று வந்து டிபெண்டன்சி. இது நம்ம எங்கே போய் செட் பண்ணணும்னா ப்ராடக்ட்டை மெயினான இப்போ நான் இப்போ யூஸ் பண்ணுறது ஐடி பேக்கேஜ். அதுக்கு கீழே ஆப்ஷன் கன்ஸ்ட்ரெயின்ட்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். இதில் போய்ட்டு நான் நியூவாக இந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் எதுக்கு இங்கே செட் பண்ணியிருக்கேன்னா இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே வந்து ஃபீல்டு இருக்குது, சும்மா ஒரு நேம் நம்ம வச்சுக்கிறோம். இப்போ என்னென்னா எக்ஸ்க்ளூஷன் இது எய்தர் கீபோர்ட் யூஎஸ் இல்லைன்னா கீபோர்ட் யூகே செலக்ட் பண்ணணும். இங்கே வந்து ஹார்ட்வேர் எங்கே கீபோர்ட் இருக்குது,
ஓகே, இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எய்தர் யூஎஸ் இல்லைன்னா யூகே செலக்ட் பண்ணணும். ரெண்டுமே செலக்ட் பண்ணால் அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம எக்ஸ்க்ளூஷன் யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்க்ளூஷன்றது எங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா, ஆப்ஷன் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் இங்கே டைப்புன்னு இருக்கும். இங்கே எக்ஸ்க்ளூஷன் வச்சுட்டு ஆக்டிவ் பண்ணணும். அண்ட் இந்த ஒரு 2 மெயினான ஃபீல்டு இருக்குது. என்னென்னா கன்ஸ்ட்ரெயின்ட் ஆப்ஷன், அப்புறம் கன்ஸ்ட்ரெயினிங் ஆப்ஷன். கன்ஸ்ட்ரெயின்ட் ஆப்ஷன் இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போது நான் 2 ஃபீல்டு வச்சுருக்கேன். 2 ஃபீல்டுன்றது 2 ப்ராடக்ட், கீபோர்ட் யூஎஸ், கீபோர்ட் யூகே. ஸோ இது ரெண்டுமே நம்ம ஒன்றா இங்கே கொடுத்துடலாம் இப்போதைக்கு. இது ஒரே இது ரெண்டுமே எங்கே எதில் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து எக்ஸ்க்ளூஷனில் வந்து இந்த 2 ஃபீல்டு மெயின் கிடையாது. நம்ம அதுவே டிபெண்டன்சியில் இந்த 2 ஃபீல்டு மெயின். கன்ஸ்ட்ரெயின்ட் ஆப்ஷனும் கன்ஸ்ட்ரெயினிங் ஆப்ஷனும் மெயினான ஃபீல்ட். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போதைக்கு எக்ஸ்க்ளூஷனில் ஜஸ்ட்டு நான் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். இது எப்படி கொடுக்கணுன்னா, நம்ம இன்னொரு ப்ராடக்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட்டாக போயிட்டு டூப்ளிகேட்ஸ், எதுக்காக ஓப்பன் பண்ணுறேன்னா ஜஸ்ட் இந்த காமிக்கிறேன். இப்போ என்னோடய ப்ராடக்ட் போகிறேன். ப்ராடக்டில் ரிலேட்டடில் இப்போ நம்ம பேரண்ட்டோட ப்ராடக்ட் ஆப்ஷன் கீழே இருக்கும். இதுதான். ஸோ வியூ ஆல் கொடுத்தா இங்கே வந்துடும். இப்போ கீபோர்ட் யூகே ஆர் கீபோர்ட் யூஎஸ் செலக்ட் பண்ணணும். இதோட ஐடியை வச்சு இங்கே சர்ச் பண்ணாலே இங்கே வந்துடும். இப்போது இதோட ஐடியை காப்பி பண்ணி இங்கே போயிட்டு ஜஸ்ட் இப்போதைக்கு உங்களுக்கு எக்ஸிட் பண்ணிக்காம இப்படி சர்ச் பண்ணால் இங்கே வந்துடும். ஸோ இது வச்சு நம்ம இங்கே கொடுத்துக்கலாம் வேல்யூஸ். இது வந்து ஒரு டைப் வந்து எக்ஸ்க்ளூஷன். இது நான் ஆல்ரெடி பண்ணனால காமிக்கிறேன் கோட்டில். இங்கே வந்து எய்தர் இது ஒன்று செலக்ட் பண்ணாலே எனக்கு பாருங்கள் இது டிசேபிள் ஆயிடுச்சு. ஏன்னா இது எக்ஸ்க்ளூட் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வரும் எக்ஸ்க்ளூட்ஸன். இப்போ யூஎஸ் தூக்கிட்டு நான் யூகே செலக்ட் பண்ணால் ஒரே நிமிஷம் ரெஃப்ரெஷ் ஆட் ஆப்ஷன்ஸ். இப்போ இது செலக்ட் பண்ணால் எனக்கு இது டிசேபிள் ஆயிரும். இதுதான் எக்ஸ்க்ளூஷனுக்கான சினாரியோ. நெக்ஸ்ட்டு சினாரியோ என்னென்னா டிபெண்டன்சிக்கு வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். டிபெண்டன்சி வச்சு நான் எதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கேன்னா, இங்கே இருக்கிற கோட்டில் இருக்கிற நெட்வொர்க் வச்சு. இப்போ ரவுட்டர் கிளிக் பண்ணால் தான் எனக்கு வைஃபை இன்ஸ்டாலேஷன் கிளிக் ஆகணும். இப்போ வைஃபை இன்ஸ்டாலேஷன் தானே டிபெண்டன்சியாக இருக்குது. ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 2 வெயில் ஃபீல்டு, இந்த டிபெண்டன்சிக்கு இந்த 2 ஃபீல்டு மெயினானது. ஸோ அது நான் இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேன். டிபெண்டன்சின்றது இப்போ வைஃபை ரவுட்டரை டிபெண்ட் பண்ணி இன்ஸ்டாலேஷன் வருதா. ஸோ இதுதான் டிபெண்ட். வைஃபை இன்ஸ்டாலேஷன் தான் டிபெண்ட்டு. ஸோ அதனால அது அந்த வேல்யூ வந்து கன்ஸ்ட்ரெயினில் போடணும். இப்போ என்னென்னா 0.03 வந்து ஏன் போட்டிருக்கேன்னா, வைஃபை இன்ஸ்டாலேஷனால் அதோட அந்த ஆப்ஷனோட இதை வந்து இங்கே போட்டிருக்கேன். ஏன்னா ரவுட்டர் கிளிக் பண்ணால் தான் எனக்கு வைஃபை இன்ஸ்டாலேஷன் வரணும், எனேபிள் ஆகணும். ஸோ அதுக்காக இதுதானே டிபெண்ட் ஃபீல்டு. இது வந்து நாட் டிபெண்ட் ஃபீல்டு. எது டிபெண்ட் ஃபீல்டோ அதை வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயினில் போடணும். நாட் டிபெண்ட்டை வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயினிங்கில் போடணும். இதுதான் டிஃப்ரென்ஸ் டிபெண்டன்சிக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கரெக்டாக போட்டோன்னா இங்கே அவுட்கமில் எப்படி இருக்குன்னா, இப்போதைக்கு நான் ரவுட்டரை கிளிக் பண்ணால் எனக்கு வைஃபை இன்ஸ்டாலேஷன் எனேபிள் ஆயிடுச்சு. ஓகேவா. இதே மாதிரி நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போது இன்னொன்று இருக்குது இங்கே. இப்போ எப்படின்னா ஆர் கண்டிஷன் பேஸ் பண்ணி இப்போது எய்தர் ரெண்டுமே கிளிக் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வைஃபை வரணும். இல்லைன்னா எய்தர் ரவுட்டர் கிளிக் பண்ணால் எனக்கு வைஃபை வந்துருச்சு. ஸோ இன்னொன்று வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இன்னொரு கன்ஸ்ட்ரெயின் என்னென்னா இது எப்படின்னா, இதுவும் எனக்கு 0.03 வந்து 0.04 இது இருக்குது ஆக்சஸ் பாயிண்ட். இப்போ வந்து இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கோட்டில் போயிட்டு
எனக்கு வைஃபை ஆக்சஸ் பாயிண்ட் கிளிக் பண்ணாலும் எனக்கு இந்த வைஃபை இன்ஸ்டாலேஷன் வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எத்தனை கன்ஸ்ட்ரெயின் வேணாலும் இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணது நான் ரவுட்டர் கிளிக் பண்ணால் எனக்கு வைஃபை வரணும். அதே மாதிரி வைஃபை ஆக்சஸ் கிளிக் பண்ணாலும் எனக்கு இது டிசேபிள் ஆகும், எனேபிள் ஆகணும். அந்த மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கு தான் நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸ் போகிறோம். அதிலே 2 டைப்ஸ் இருக்குது. இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? டிபெண்டன்சி அண்ட் இது எக்ஸ்க்ளூசிவ். எஸ்மா, லைக் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆப்ஷன் வந்து ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டா மாற்ற முடியாதா? அது ரீட் ஒன்லியில் இருக்கிற மாதிரி தெரியுது. எங்க இதுவானா? இல்லை, ரெக்கார்ட் ஓப்பன் பண்ணுங்களேன். ஓகே, ஆமாம், மாற்ற முடியாது, எடிட் பண்ண முடியாது. ஓ ஓகே. ஸோ அது ஓப்பன்ல இருக்கும். ஆமாம், இப்போ எடிட் பண்ணால் எனக்கு ஒரு ஃபீல்ட் மட்டும் தான் மாற்ற முடியும். லைக் டிபெண்டன்சி ஃபீல்டை மாற்ற முடியாது. இப்போ ரவுட்டர், இது வந்து ரவுட்டருக்கான வேல்யூ. ரவுட்டர் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து வைஃபை இன்ஸ்டாலேஷன் வரணும்னு போட்டேன்ல, இதை மாற்ற முடியாது. பட் ஆனால் நான் டிபெண்டன்சி ஃபீல்டை மாற்றிக்கலாம். ஓகே. இப்போ ரவுட்டர் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு இதுக்கு சூஸ் பண்ணால் எனக்கு வைஃபை காமிக்கணும், அப்படி அது வேணால் மாற்றிக்கலாம். பட் டிபெண்டன்சிக்கான ஃபீல்டை மாற்ற முடியாது. வேணால் டெலீட் பண்ணிட்டு நியூவாக அந்த மாதிரி வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இது கேன்சல். ஓகே, இப்போ வந்து இன்னொன்று, இது வந்து ஆர் ஆப்ஷன், இதுலேயே ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கு. அது எப்படின்னா, இருங்க, பேக் போயிட்டு ப்ராடக்ட்ஸில் இருக்கேன். இப்போ 3 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. நான் வந்து இதை எடிட் பண்ணுறேன். எடிட் பண்ணி இங்கே வந்து ஆப்ஷன் கன்ஸ்ட்ரெயின்ட் குரூப்பிங்னு இருக்கும். இப்போ வந்து எப்படின்னா, இது எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, ஆர் இது இப்போ வந்து காமிச்சது இங்கே எய்தர் இது ஆர் இது செலக்ட் பண்ணால் வரணுன்ற மாதிரி காமிச்சோம். இப்போ என்னென்னா, ஆண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்து நான் குரூப் பண்ணுறேன். வைஃபைன்னு வைஃபை கொடுத்து சேவ், அண்ட் இதுக்கும் வைஃபை கொடுத்து சேவ். இப்போ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கோட்டில் add products, IT package, ஓகேவா? இப்போ வந்து இங்கே பாருங்கள், எனக்கு வந்து இது செலக்ட் பண்ணால் இது எனேபிள் இல்லை, அண்ட் இது அண்ட் வைஃபையும் கிளிக் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வைஃபை இன்ஸ்டாலேஷன் எனேபிள் ஆகும். லாஸ்ட் டைம் வந்து என்ன ஆச்சுன்னா, எனக்கு இது எய்தர் 1 செலக்ட் பண்ணாலே எனக்கு வைஃபை இன்ஸ்டாலேஷன் எனேபிள் ஆச்சு. இப்போ வந்து குரூப்பிங், அது எதுக்காக அது பண்ணுறேன்னா, அண்ட் எய்தர் ரெண்டுமே எனக்கு கிளிக் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வைஃபை வரணும். ஸோ இந்த மாதிரி ஆண்ட் ஆப்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்டில் போயிட்டு குரூப் பண்ணுறதுக்காக நான் ஒரு சும்மா இது இங்கே என்ன நேம் வேணாலும் வச்சு கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஆண்ட் கண்டிஷனுக்காக அந்த மாதிரி கொடுக்குறோம். குரூப் பண்ணுறதுக்காக குரூப்பிங் ஃபீல்டில் வேல்யூ கொடுத்தா அண்ட் ரெண்டுமே செலக்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு இது செலக்ட் ஆகணுன்றதுக்காக. இதே இன்னொரு டைப்பு டிபெண்டன்சிலே வரும்.